It is time to recalibrate. It is time to start over. It is time to reassign that true student mentality back into you. Because that's how warriors are made. ஏன்னா நம்ம வந்து நினச்சிருப்போம் arrogance வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நல்லது. பட் ஒரு சில நேரத்தில் ஒரு சில கட்டத்தில் arrogance கூட வந்து உங்களை வந்து டிசிப்ளின்லேருந்து தள்ளி விட்டுரும். பிகாஸ் திங்க் அபவுட் இட். இதுக்கு முன்னாடி நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் ரிசர்ச்சிங்கு, ஹெல்த் பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் லவ், ரிலேஷன்ஷிப்ஸ், இதுமாரி ரொம்ப நிறைய விஷயத்தை பற்றி நான் வந்து யூஸ்வலாக ரிசர்ச் பண்ணுவேன். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஏம். இது மாதிரி தான் வந்து எனக்கு நாலேஜபிளாக இருக்கும். அதே சமயத்தில் ஸோ இதுமாரி நான் வந்து யூஸ்வலாக ரொம்ப நிறைய விஷயத்தை ரீசர்ச் பண்ணுவேன். நடுவில் என்னாச்சுன்னா நான் ஒரு விஷயம் நினச்சேன், அது போதும் என்னை வந்து கம்ப்ளேசன்ட் ஆகிடுச்சு. என்னென்னா பிகாஸ் ஐ காட் ஃபிட், ஐ காட் ஸ்ட்ராங். எனக்கு வந்து நான் இப்போ ஏற்கனவே ஒரு பீக்கான ஹெல்த்தில் தான் இருக்கேன். வை டு ஐ ஹாவ் டு ரீசர்ச் அகெயின்? வை டு ஐ ஹாவ் டு லேர்ன் அகெயின், ஆல் ஓவர் அகெயின்? எனக்கு இது எல்லாமே தெரியுமே. அது மாதிரி நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா you are in for a pitfall of the thing called complexity. Complacency. ஏன்னா இந்த arrogance இருக்குல்ல, arrogance வந்து உங்களுக்கு என்ன ஆக்கும்னா you become in a state of knowing it all when actually அது இல்லை. ஏமா சொல்லுவாங்க, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் வந்து இன்னும் லேர்னே பண்ணல. நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணதே வந்து ஜஸ்ட் ஒரு கைமண் அளவு தான். உலகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அதுலேருந்து நம்ம ஒரு கைமண் அளவு தான் நம்ம எடுத்தோமே. ஸோ அதனால் இந்த arrogance என்ன பண்ணோன்னா, இது போதும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உங்களோட பிரெயினை வந்து ஒரு லேர்னர் மைண்ட் செட்லேருந்து தள்ளி விட்டுரும். இட் pushes you away from student mindset and also it pushes you towards arrogance. என்ன ஆக்குனா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இன் ரியாலிட்டி ஒரு சில நேரத்தில் வந்து அது ஆப்வியஸ்லி ரொம்ப நிறைய விஷயத்தை நம்ம மறப்போம். ஸோ அதனால் அதே சமயத்தில் நம்ம ரீசர்ச் பண்ணாததுனால நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் அந்த ஒரு டாப் இன்டெலிஜென்ஸில் இருக்கும். இல்லை எப்போவுமே நம்ம வந்து ஒரு ரீசர்ச் பேஸ்டாக நம்ம ரொம்ப நிறைய விஷயத்தை நம்ம இப்போ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு நம்ம பண்ணுறதுக்கு பதில் இது நம்ம பண்ணவே அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நத்திங் வில் ஹேப்பன். பேசிக்லி யூ ஜஸ்ட் கெட் கம்ப்ளேசன்ட். உங்களுக்கு ப்ராக்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஆர் மோர் லைக் ப்ராக்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வெறி இருக்காது. இதால் என்ன ஆகும்னா லைஃப் வந்து கம்ப்ளேசன்ட் ஆகும். That's one thing. அதுக்கப்புறம் obviously life of complacency, it's not what we want. We want the life of discipline. That is where the third one comes in. So அதனால் I want you to reimagine this mindset. என்னன்னா நீங்கள் வந்து obviously you learned a lot of things. You are skilled in one thing. Let's say for example you build a perfect physique. Let's say for example you have a sweet loving girlfriend. Now you don't need to learn about love and etc. அது மாதிரியே வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இமேஜின் திஸ். நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிசிக் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெவல் இருக்குது. என்னென்னா ஈவன் பெட்டர் ஃபிசிக், அதுக்கப்புறம் ஈவன் பெட்டர் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும். இதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணுறது. அண்ட் செகண்ட், இது வந்து ஏற்கனவே படித்ததை கூட நம்ம மறுபடியும் ரெப்பிட்டிஷனை தான் படித்தாகணும். ஏன்னா ரெப்பிட்டிஷன் இஸ் த கீ. பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் இருக்குல்ல, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து ஒரு தடவை நீங்கள் பண்ணால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிட்டாக இருந்துட்டு அன்ஃபிட்டாக இருந்துட்டு இப்போ ஃபிட்டாக மாறணும். ஒரே எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி தானே பண்ணி ஆகணும் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஒரே எக்ஸசைஸு, of course you can use a lot of exercise, but ஒரே ஒரு எக்ஸசைஸை நீங்கள் வந்து
டெய்லி பண்ணிங்கன்னா டெய்லி எவ்ரி சிங்கிள் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஃபிட் ஆகிடுவீங்களா? அது மாதிரி தான் உங்கள் மைண்டும் that's how learning works too. You should never really stop learning. That is a life of discipline. இது ஆக்சுவலி நான் மியாமோட்டோ முசாஷி கிட்டேருந்து கற்றுக்கினேன். என்னென்னா there are 5 places in where you need to look at. இதை நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக போடுவேன். இந்த வீடியோவுக்கு டெடிக்கேட்டடாகவே நான் நெக்ஸ்ட்டு பார்ட் இருக்கும். ஆல் அபவுட் 5 states of being with to identify the place where you are at in the life of discipline. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா எர்த் ரிங்குன்னு சொல்லுவாங்க. எர்த் ரிங் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது இந்த எர்த் ரிங்கு என்னென்னா நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இஃப் யூ see your screen time you will know the truth. அந்த ஸ்க்ரீன் டைமில் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ப்ராடக்டிவான வேலை தானா, அது உண்மையிலேயே வந்து உங்களோட பிஸ்னஸ், அதுக்கப்புறம் மேபி இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு யுவர் ஸ்டடீஸ், இஸ் இட் ரியலி நவ், மேபி நாட். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா அந்த ஒரு கீப் ட்ராக்கிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீப் ட்ராக் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா லைஃப் ஆஃப் டிசிப்ளினுங்கிறது இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் சூஸிங் டு ட்ராக் திங்ஸ் தட் ஆக்சுவலி மேட்டர். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணாதானே வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்க்ரீன் டைம் இருக்குது, அது நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம். எதால்? அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அது நீங்கள் அப்பப்போ பார்த்தா தானே வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணலாம், எந்தெந்த டைம்லலாம் வந்து உங்களால் இன்னும் நல்லா பெட்டராக பண்ண முடியும், எந்தெந்த டைம்ஸ்லாம் உங்களால் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை எஜுகேஷனாக மாற்ற முடியும். இது மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இஃப் யூ கீப் ட்ராக் ஆஃப் டைமிங்ஸ் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் டைம். ஒர்க் அவுட்டில் நீங்கள் வந்து ட்ராக் எடுத்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் என்ன வெயிட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்க, நெக்ஸ்ட் வெயிட்ஸ் வந்து எவ்வளோ போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யூ வில் கீப் ட்ராக். யூ ஹேவ் டு கீப் யுவர் ட்ராக், மைண்ட் ட்ராக் த்ரூ meditations, gratitude journals. Gratitude journal is like a tracker for your mind health. உங்களோட மைண்டோட ஹெல்த்து, அதுக்கப்புறம் உங்களோட மைண்டோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இது நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டில் என்ன நடக்குது, அந்த டைமில் என்ன நடந்தது, இப்போ எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களால் யூ கேன் கெட் பெட்டர். திஸ் இஸ் எர்த் ரிங். நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிங். ஆக்ஷன்ஸ். வாட்டர் ரிங் இஸ் ஆல் அபவுட் ஆக்ஷன்ஸ். வாட்டர் ரிங்கு, பை த வே, நாட் வாட்டரிங், வாட்டர் ரிங்கு. என்னென்னா ப்ரூஸ்லியோட கோட்டு சொல்லுவான், be like water my friend. Water takes form of every vessel it is kept in. ஒரு பாட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா it becomes the bottle. If you let it flow around, it will become a river. If you splash it on something, you will make it wet, obviously. இது மாதிரி be like water அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி சொல்லுவான். அதாவது என்னென்னா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. It is not just about flexibility. It's about fighting your reality. It's about stop fighting your reality with rigid plans. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரியாலிட்டியோட பார்க்கும்போது ரிஜிட் பிளான்ஸு, அதுக்கப்புறம் மிலிட்ரி ரொட்டீன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் ஓகே சம்டைம்ஸ் ஒர்க்ஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாச்சும் ஒரு அப்டிக்கல்ஸ் வரும் இல்லை நம்ம ரியாலிட்டியில், அது நம்மளுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இது மாதிரிலாம் ரொம்ப நிறைய விஷயம் நடக்கும். இது மாதிரி ரொம்ப நிறைய தடவை எனக்கு நடந்துருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதை. ஸோ அதனால் வாட்டரிங் என்னென்னா பி ஃப்ளெக்சிபிள். நம்ம இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும். அது உங்களால் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு அது பண்ணலாம். இட் இஸ் நாட் டைம் கான்ஸ்ட்ரக்டட், இட் இஸ் மோஸ்ட்லி ஜஸ்ட் ப்ரையாரிட்டி பேஸ்ட். ஸோ அதனால் be like water, be flexible. Flexible. இது ரொம்ப நிறைய ஒரு மீனிங்லாம் இருக்கும். ஆனால் வந்து அந்த சர்ஃபேஸ் லெவல் உங்களால் இதான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி. ஒரு 100 புஷ்அப் பண்ண முடியலன்னா 10 புஷ்அப் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களால் மெடிடேஷன் வந்து ஒரு
20 நிமிஷம் பண்ண முடியலனா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 2 மினிட்ஸ் இதுமாதிரி சின்ன சின்னதுன்னு நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு தான் உங்களால் உங்களோட வாட்டர் பிரின்சிபலை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபயர் ரிங்கு. ஃபயர் ரிங் என்னென்னா நீங்கள் வந்து சூப்பராக போயிட்டுருக்கீங்க, ஆனால் நீங்கள் மத்தால பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போது எதாலனா நீங்கள் வந்து இப்போது ஒரு 100 kg பெஞ்ச் ப்ரெஸ் எடுக்கிறீங்க. ஆர் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ரன்னிங் ஃபார் 5 kilometers எவ்ரி சிங்கிள் டே. நீங்கள் எவனையோ பார்த்துட்டீங்க 20 கிலோமீட்டர் அவன் ஓடுறான். அதெல்லாம் என்ன ஆகும், ஏன் நம்மளால் அது மாதிரி இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட லெவலுக்கு அவுட்டர் லெவலாக நீங்கள் வந்து போக ஆரம்பிப்பீங்க. இது நல்ல விஷயம், கண்டிப்பாக நல்ல விஷயம். ஆனால் என்ன ஆகும்னா this is like a fire. I mean obviously it is like a fire. You are motivated to get better than him. So then you will take actions to improve to reach up to his level. 5 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் போக ஆரம்பிப்பீங்க. பட் ஹியர்ஸ் தி திங், நெருப்பு கண்டிப்பாக வந்து எல்லாம் பேர்ன் பண்ணோம் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் என்னன்னா 5 கிலோமீட்டர்ஸ்லேருந்து டேரெக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் யூ கான்ட் do the same 20 kilometers run after it. ஏன்னா உங்களோட பாடிக்கு ரிகவர் தராமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. யூ ஜஸ்ட் pretty much over trained out of ego. அதனால் ஈகோ ட்ரைனிங் ஈகோ லிஃப்டிங்லாம் வந்து ஆக ஆரம்பிக்கும். உங்களால் இன்ஜூர் ஆகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் ஃபயர் பிரின்சிபல் என்னென்னா டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ், கம்பேர் யுவர் செல்ஃப் வித் ஹூ யூ வர் பிஃபோர். ஏன்னா நீங்கள் மற்றவங்களோட உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது there is a high risk of ego. அதால் என்ன ஆகும், உங்களோட லிமிட்ஸுக்கு ரொம்ப தாண்டி நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா that is where lot of trouble begins. trouble begins. ஸோ அதனால் அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 4th விஷயம் என்னென்னா wind principle. இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப நிறைய பேர் ஸ்டக் ஆக ஆரம்பிப்பாங்க. என்னென்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் ரொம்ப நிறைய வருஷமாக நீங்கள் நல்ல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நல்ல ஆக்ஷன் எடுத்துகிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிட்டு ஃபயர் பிரின்சிபல், எர்த் பிரின்சிபல், வாட்டர் பிரின்சிபல் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா விண்ட் பிரின்சிபல். விண்ட் பிரின்சிபல் என்னென்னா it is the greatest fight between complacency. இங்கே தான் ரொம்ப நிறைய பேர் வந்து ஸ்டக்காக ஆரம்பிப்பாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ரொம்ப நிறைய ப்ராக்ரஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க நம்ம இதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணிட்டோம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க. இன்னொரு சில பேர் என்னென்னா வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் கேர், நான் வந்து நான் நல்லா இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன், நான் லெட் மீ ஜஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. தட் இஸ் நாட் டிசிப்ளின், தட் இஸ் கம்ப்ளேசன்சி. ஏன்னா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் ரொம்ப மாதம் வந்து அவன் ட்ரைனிங்கே பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து அவனோட டீப் ஒர்க் பண்ணாமல் மணி மேக்கிங் பண்ணாமல் ரொம்ப நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான், டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பான். ஆப்வியஸ்லி அந்த வேலை அவன் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி ஹி வில் கெட் டிஸ்ட்ராக்டடு. என்னையே எடுத்துக்கோங்க, நான் வந்து யூடியூப் வீடியோ பண்ணலன்னா ஆப்வியஸ்லி ஐ வுட் ஹவ் பின் பிளேயிங் கிங்டம் ஹார்ட்ஸ் 3. இஃப் ஐ வாசன்ட் மேக்கிங் திஸ் யூடியூப் வீடியோ நான் இப்போ போயிட்டு வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எக்ஸாம் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக யூடியூப் வீடியோ போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் யூ ஜஸ்ட் நெவர் பிகம் கம்ப்ளேசன்ட். ஏன்னா wind is the greatest battle between the greater people and then the complacency. கம்ப்ளேசன்சி எதால் வரும்னா ஆரகன்சியால் வரும். ஆரகன்சி எதால் வரும்னா நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணிட்டீங்க பட் யூ டோன்ட் ஹேவ் த ரைட் மைண்ட் செட், யூ டோன்ட் ஹேவ் தி அபிலிட்டி டு ஸ்டே ஹம்பிள். ஏன்னா நீங்கள் ஹம்பிளாக இருந்தால் தானே நீங்கள் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லைக் அ பிகினர் மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஈவன் அஸ் அ அட்வான்ஸ் லெவலு தட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன்ஸ் டு இம்ப்ரூவ் இட். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம், த லாஸ்ட் ஒன், த வாய்ட் பிரின்சிபல். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களோட லைஃப் ஆஃப் டிசிப்ளின் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட லைஃபே வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது ஆப்வியஸ்லி இட் வில் இம்ப்ரூவ். பட் யூ மைட் பி திங்கிங் இட் கெட்ஸ் ஈஸியர், லைஃப் கெட்ஸ் ஈஸியர் வென் யூ டூ த ஹார்ட் திங்ஸ். No, that's not how it works.
வாய்ட் பிரின்சிபலுங்கிறது ஒரு பெசிமிஸ்டிக்காக தான் இருக்கும் சவுண்ட் பண்ணுறதுக்கு. இட் மைட் சவுண்ட் ஹாரிபிள் ரைட் நவ், இட் மைட் சவுண்ட் லைக் டஃப் டு பேர். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் ஆப்வியஸ்லி இட் டசன்ட் ஆல்வேஸ் கிவ் த ரிசல்ட், ரைட்? ஸோ என்ன ஆகும், நீங்கள் வந்து யூ ஆர் நாட் வில்லிங் டு அக்செப்ட் தட் லைஃப் நெவர் கெட்ஸ் ஈஸி. அதான் ஃபேக்ட்டு. லைஃப் நெவர் கெட்ஸ் ஈஸி. It either stays hard or it will get hard more. போக போக கஷ்டமாக தான் ஆகும். It will never get easy. இது once you accept this, by the way, இது நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல விஷயத்த ஏன் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டே தெரியாமல் நீங்கள் இருப்பீங்க. ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறீங்க, யூ ஆர் லிவிங் அ லைஃப் ஆஃப் டிசிப்ளின், யூ வில் ஸ்டார்ட் டு திங்க் நான் எதுக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே நீங்கள் கொஷின் பண்ண ஆரம்பிப்பீங்க. இஃப் யூ டோன்ட் நோ திஸ் வாய்ட் பிரின்சிபிள். ஆனால் வந்து ஃபுல்லாக கேளுங்க, நான் சொன்னது லைஃப் நெவர் கெட்ஸ் ஈஸியர், யூ வில் ஒன்லி கெட் ஸ்ட்ராங்கர். அவ்வளோதான். யூ ஜஸ்ட் ஒன்லி கெட் ஸ்ட்ராங்கர். இந்த கோட்டை நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் ஒரே விஷயம் வந்து ஒன் கீ டேக்அவே என்னன்னா, லைஃப் நெவர் கெட்ஸ் ஹார்டர், you will only get stronger. Let that sink in. இதுதான் வாய்ட் பிரின்சிபல். அந்த ஒரு forever battle தான் ஆக்சுவலி. டிசிப்ளின் இஸ் அ war against your lower self and your higher self. And it is a everyday battle. Every single day நீங்கள் வந்து உங்களோட லோவர் செல்ஃப் இருக்கான். அவன் வந்து வீடியோ கேம்ஸ் விளாடணும், அவனுக்கு பான் பார்க்கணும், அவனுக்கு வந்து மாஸ்டர்பேட் பண்ணணும், இவனுக்கு வந்து ரொம்ப நிறைய கெட்ட கெட்ட விஷயம் பண்ணணும், இவனுக்கு சின் பண்ணணும், இவனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், இது மாதிரி ரொம்ப நிறைய டிசைர்ஸ் இருக்கும். ஹையர் செல்ஃபுக்கு என்னென்னா அவனுக்கு டாப்புக்கு ரீச் ஆகணும், அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும், அவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், அவனுக்கு மெடிடேட் பண்ணணும், அவனுக்கு புக்கு படிக்கணும், அவனுக்கு இது மாதிரி ஹையர் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு டாப் பர்ஃபார்மராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சரியான ஒரு வெறி இருக்குது. டிசிப்ளின் இஸ் அ வார் பிட்வீன் தீஸ் டூ செல்ஃப். எது வந்து வின் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி ஆக்ஷன் எடுக்கணும், நாட் ஜஸ்ட் ஒன்ஸ். இட் இஸ் அன் எவ்ரி சிங்கிள் டே ஆஃப் forever battle. இது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, யூ ஜஸ்ட் ஸ்டாப் ஸ்ட்ரகிளிங். இல்லை, இந்த டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலுங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாகவே தெரியாது. உங்களுக்கு இப்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. பட் நவ் இட் ஜஸ்ட் பிகம்ஸ் யுவர் செகண்ட் நேச்சர். நீங்கள் வந்து புக்கு படிக்கிறது கஷ்டம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அக்செப்டிங் திஸ் பிரின்சிபல், அதாவது வாய்ட் பிரின்சிபல் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரீடிங் பிகம்ஸ் யுவர் செகண்ட் நேச்சர். நீ ஏன்டா இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னா, இது மாதிரி தான்டா நான் இருக்கேன், இது மாதிரி தான், திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம் நேச்சுரலி. இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அ நியூ ஐடென்டிட்டி. எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அது? ஒரு யூஸ்வலாக வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து அவங்களோட பேட் ஹேபிட்ஸோட அசோசியேட்டடாக இருப்பாங்க. இமேஜின் திஸ், யுவர் குட் ஹேபிட்ஸ் பிகம் யுவர் செகண்ட் நேச்சர். நீங்கள் ப்ரீதிங் பண்ணுறீங்களா, அது மாதிரியே ஆகிடும் எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது. அவ்வளோதான், தட்ஸ் இட். யூ நெவர் ரியலி திங்க் ஆஃப் ஸ்டாப்பிங் இட். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்களோட ஒர்க் அவுட்ஸு, யுவர் ஒர்க், ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கெரியர், ஏதாச்சும் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு ஸ்டாப்பே பண்ண தோணாது. பிகாஸ் தேட் இஸ் டிசிப்ளின். அண்ட் டிசிப்ளின் இஸ் அ கிரேட்டஸ்ட் லைஃப் மேன். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஐ சஃபர், யூ மைட் பி திங்கிங் திஸ் இஸ் சச் எ மிசரபிள் லைஃப் ஸ்டைல். அதுவே நீங்கள் நினச்சாலே யூ கான்ட் லிவ் அ டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல். நான் நினச்சிருக்கேன், அதனால நான் ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு இருந்தேன் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இஸ் அ மிசரபிள் லைஃப் ஸ்டைலு. நோப். இதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது யாருக்குமே புரியாது எக்ஸப்ட் வென் யூ ஸ்டார்ட் அக்செப்டிங் த லைஃப் ஆஃப் டிசிப்ளின். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா இப்போயே நீங்கள் ஆரம்பிக்கணும். என்னால் ஒரே ஒரு விஷயத்தை டக்குனு இது மாதிரி தான் சொல்ல முடியும். பட் ஐம் சீரியஸ். நீங்கள் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் ஆரம்பித்தா தான் உங்களால் வந்து டாப்புக்கு போக முடியும். இஃப் தேட் இஸ் யுவர் டிசைர். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே மீடியோக்கர், நோ ப்ராப்ளம். நான் இது மாதிரி சொல்கிறது தான். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே மீடியோக்கர், திஸ் சேனல் இஸ் நாட் ஃபார் யூ, அவள் தான். பட் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நிறைய ஒரு ஹையர் கோல்ஸ்லாம் இருக்கும் ஆப்வியஸ்லி.
அந்த ஒரு ஹையர் கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். த லைஃப் ஆஃப் டிசிப்ளின். ஸோ அதனால் இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக்ஷனபிள் ஸ்டெப் இதுதான். நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா that is your goal. The probability of you reaching your goal depends on that. ஸோ ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் இதுதான். உங்கள் லைஃப் பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்களா இல்லையா இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, வாய்ட் பிரின்சிபல் தான் இருக்கிறதுலேயே முக்கியமானது. லைஃப் never gets easier. You only get stronger with each and every single day of disciplined lifestyle. It's an everyday struggle. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னது தான். இது நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். You will start automatically living a life of discipline. இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். And then I'll meet you on the next video. Get down, get up again, and improve.